ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்டில் நம்ம சேரன் அண்ணா பொண்ணு இனிமேல் பார்க்க வேண்டாம், இல்லைன்னா கொஞ்ச நாள் தள்ளி போகட்டும்னு சொல்லியும் நிலா கொஞ்சம் கூட அதை கேட்காம இந்த தடவை எப்படியாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சோழனும் நிலாவும் சேர்ந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு வரன் வந்திருக்குது, நம்ம நேரில் போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்துடலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சேரன் அண்ணா அதெல்லாம் எதுக்குப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம இந்த தடவை நேரில் போய் பொண்ணோட வீட்டுக்கு போய் பார்க்க வேண்டாம் அண்ணா, இந்த மாதிரி அந்த பொண்ணு காஃபி ஷாப் வர சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கே போய் சும்மா ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு என்னென்னு பேசிட்டு மட்டும் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம சேரன் அண்ணாவும் இது என்ன புதுசாக இருக்குது, நான் எப்படிம்மா இப்படிலாம் எனக்கு பேச வராதே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இருந்தாலும் நிலாவும் சோழனும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணி சேரன் அண்ணாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி காஃபி ஷாப் இவங்க போனதுமே அந்த பொண்ணுமே வந்திருந்தாங்க. வந்ததுமே அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் கூட ஒரு பையனோட வந்திருந்தாங்க. எல்லாருமே கூட வந்தது ஒருவேளை அவங்க அண்ணனாக இருக்குமோன்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. நம்ம நிலாவுமே பார்த்துட்டு ஒருவேளை அண்ணனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் நம்ம நிலா சொல்கிறாங்க, சரி 2 பேருமே போய் கொஞ்சம் தனியாக பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளுக்கு காஃபியும் புக் பண்ணிவிட்டு சேரன் அண்ணாவையும் தனியாக போய் பேச சொல்கிறாங்க. ஆனால் சேரன் அண்ணாவும் அந்த பொண்ணும் போகிறதுக்கு முன்னாடியே முந்திரி கொட்டைத்தனமாக அந்த பொண்ணு கூட வந்த பையனும் எந்திரிச்சு கிளம்புறாங்க. இதை பார்த்ததுமே நிலா கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போகிறீங்க, நீங்கள் இருங்க, அவங்க 2 பேரும் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் இல்லாமல் ஐஸ்வர்யா பேசவே மாட்டா அப்படி தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்டேயும் கேட்குறாங்க. ஆமாம் நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி அடுத்த டேபிளுக்கு போகிறாங்க. போய் பேச தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க பேசுகிறது எல்லாமே, அதாவது நம்ம சேரன் அண்ணாவை ரொம்பவே ஜட்ஜ் பண்ணி கேட்குற மாதிரியே கேட்குறாங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு ஈவினிங் வருவீங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்தான் முழுக்க முழுக்க கொஸ்டின் கேட்டுட்ருக்கான். இதை பார்க்கும்போதே ஏதோ தப்பாக தெரியுது. அதே மாதிரி தான் நம்ம நிலா சோழன் கூட பல்லவனும் வந்திருப்பான். அவனுக்குமே தோணுது இது எதுவுமே சரியில்லை அண்ணி அப்படின்னு சொல்லி பல்லவனே சொல்கிறான். ஆமாம் எனக்கும் அப்படித்தான் இருக்குது, அந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே தெரியலை, ஆனால் அந்த கூட வந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே பேச்சு வாக்கில் நம்ம சேரண்ணா கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் இவங்களுக்கு யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இது என்னோட பெஸ்டி அப்படின்னு. ஆனால் நம்ம சேரண்ணா ரொம்பவே அப்பாவி, அது நமக்கே தெரியும். அவங்களுக்கு பெஸ்டினா கூட என்னன்னே தெரியலை. அதை கேலி பண்ணி இவங்க 2 பேருமே சிரிக்கிறாங்க. இவங்களுக்கு பெஸ்டின்னு கூட தெரியலையா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. ஆனால் ரொம்பவே அப்பாவித்தனமாக நம்ம சேரன் அண்ணா இருக்கிறாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நிலா அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்ணுறாங்க. அதில் பார்க்கும்போது 2 அக்கான் மட்டும்தான் இருக்குது, அண்ணேங்கிற மாதிரி போடவே இல்லையா. அதை நம்ம சோழன் பல்லவன் கிட்டேயும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இவங்க 2 பேர் பேசுகிறத பார்த்தாலே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே சைடு கேப்பில் நம்ம சோழன் போயிட்டு காஃபி ஆர்டர் பண்ணி நிலாவுக்கு கொண்டு வராங்க. அதாவது மீதி 2 காஃபிலையுமே நார்மலான டைப்பும் நிலாவுக்கு மட்டும் ஹார்ட் அண்ட் ஷேப் போட்டு கொண்டு வருவாங்க. அதை பார்த்ததுமே நிலா அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து கலக்குன்னு கலக்கிடுவாங்க. அப்போ நம்ம சோழனோட ஃபேஸ் ரொம்பவே டல் ஆகிடும். அப்போ நம்ம நிலா கேட்குறாங்க, அண்ணா உங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வேணால் மேற்கொண்டு பேசலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நம்ம சேரன் அண்ணா தயங்கிக்கிட்டே, எனக்கு என்னமோ இது செட் ஆகாதுன்னு தாம்மா தோணுது, நான் இது வரைக்கும் யாரையுமே வேண்டான்னு சொன்னதே கிடையாது அப்படிங்கிறாங்களா. அதுக்கு நம்ம சோழன், நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்தே சொல்லிடுவாங்க வேண்டான்னு, அதனால தான் நம்ம சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. உடனே நிலா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. அப்புறம் சோழன் கேட்குறாங்க, அண்ணே நீங்கள் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அந்த கூட உள்ள பையன் யாருன்னு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா நானும் கேட்டேன், அதுக்கு ஏதோ ஒரு நேம் சொன்னாங்களே, பெஸ்டின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன் வண்டியவே நிப்பாட்டிட்டாங்க. அந்தளவுக்கு ஷாக் ஆகிடுச்சு எல்லாருக்குமே. உடனே சோழன் சொல்கிறாங்க, சரி அண்ணா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்கும்போது சேரன் சொல்கிறாங்க, எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது, அந்த பொண்ணு உங்களுக்கு என்ன படம் பிடிக்கும்னு கேட்குது, எங்கே போகலான்னு கேட்குது, எங்கே டூர் போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பேசுகிறாங்க. அது எதுவுமே எனக்கு புரியலை, எனக்கு செட் ஆகுற மாதிரியும் தோணலை,
அதனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும் சரி அண்ணா இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.